ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எங்கள் வீட்டில் வந்து மருதாணி வச்சுட்டுருக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் ஒரு 3 நாள் வந்து எங்கள் குலதெய்வம் பொங்கல் வருது. சடையப்பன் சாமி வீடோட பக்கத்தில் பல்லப்பாளையம். ஸோ அதுக்கு தான் வந்து வீட்டில் வந்து அம்மா ஒய்ஃபெல்லாம் மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் வந்து நீங்கள் வச்சுவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன் ஒய்ஃபுக்கு மருதாணி. நீங்கள் இது மாதிரி உங்கள் சின்ன வயசில் இல்லை அம்மா உங்களுக்கு வச்சுடுறது, இல்லை வந்து நீங்கள் வச்சுடுறது, அது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இது மாதிரி வச்சுட்ருக்கிறீங்க? மருதாணி வைக்கிற பழக்கம் இப்போல்லாம் அதிகமாக கிராம சைடு இருக்கிறாங்க. டவுன் சைடு வந்து சில பேருக்கு மருதாணி செடி எப்படி இருக்குன்னே தெரியல. அது மாதிரி தருணங்களில் யாராச்சும் மிஸ் பண்ணிக்கிறீங்களா, இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஒய்ஃபுக்கு நான் வச்சு விட்டேன். ஒய்ஃபுக்கு வச்சு விட்டதுக்கப்புறம் அம்மா வந்து எனக்கு வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டயலாக் விட்டேன். அதாவது யார் வந்து வச்சு ரொம்ப செவந்துருக்குதோ அவங்க மேலே வந்து வச்சவங்க வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக அப்படி சொல்லிட்டு வருவாங்க. மருதாணி உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மூக்கு சொரிகிறது, தண்ணி குடிக்கிறது, இந்த பாத்ரூம் போகிறது, போய் தூங்க முடியாமல் தவிக்கிறது, இந்த மருதாணி வச்சதுக்கப்புறம் தான் எங்கேயாச்சும் பிக்கிற மாதிரியே இருக்குது. முதுகெல்லாம் பிக்கிற மாதிரி வரும், தும்பல் வரும், அது மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ மருதாணி வச்சு கழுவுந்துட்டியுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. தூங்கிட்டோம்னா ஓகே. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாய் ஃபுல்லாக ஆகி கிடக்கு ரெட் கலரில். ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும்னு உங்களை மறக்காமல் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்து மேலே ரொம்ப பாசம் போல் நல்லா செவந்துடுச்சு. அப்படின்றதுக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டேன். அது ஏக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அம்மாக்கள் நல்லா செவந்துருந்தது. ஸோ நைட்டு வந்து கோயிலுக்கு வந்துட்டு மக்களே பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. வெள்ளோட்டிலேருந்து கோயிலுக்கு வந்துட்டுருக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடி கோயிலில் வந்துட்டு யாருமே இல்லாத போது எப்படி வீடியோ அது. இப்போ இனிமேல் தான் வந்து தீர்த்துக்கு போயிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரே ஒரு நைட்டு மட்டும்தான். அடுத்த நாள் காலைல ஒரு 3 மணிக்கு பொங்கல் முடிஞ்சிருக்கு பெரும்பூசம் அதுக்கப்புறம். ஸோ நைட்டாக வந்து நிறையா ஐஸ் கடையில் வந்துருந்து, ஐஸ்கிரீம் கடை, பானிபூரி கடையில் வந்துருக்கு. லைட் செட்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நோம்பிக்கு சூரிய இந்த விளையாட்டு பொருள் நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ சீரியல் லைட்டில் பாருங்கள் எப்படி போட்டிருக்குறாங்கன்னு. கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரி வந்து ஒரு 1500 வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 400 வீடு இருக்குது இந்த கோயிலில். ஸோ போலீஸ்காரரு, பாதுகாப்பு, வேட்டையன் எல்லாமே வந்து இப்போ வச்சு இப்போ ஒரு 3 வருஷம் டு 4 வருஷம் தான் இருக்கும். கும்பாபிஷேகம் முடிஞ்சு இது 2வது பொங்கல் நடந்தது. ஸோ தீர்த்தம் போயிட்டு வந்துட்டாங்க. தீர்த்தம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டிருந்தாங்க. தீர்த்தத்துக்கு போனவங்க அப்புறம் ஊர் பொதுமக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து கோயில் சார்பாக வந்து போட்டிருந்தது. ஸோ அதில் நாம் தான் சாப்பாடெல்லாம் பரிமாறி இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபேமிலி டைமு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பையன் நான் சாப்பிடுவேன் சளி பிடிச்சிருக்குறா வேண்டாண்டா அப்படின்னா நானும் தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நான் 108 கனி போட்டு மினிக்கு வந்து நான் 2 மாலை போடுறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ அம்மாவும் கீதாவும் கோர்த்துட்டு இருக்கிறாங்க. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. 108 கனியை வந்து அப்படி கோர்த்துட்டே இருந்தாங்க. பாவங்க. நான் வந்து சொல்லிட்டேன், அம்மா நல்லா முடியாது, எனக்கு வருது, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். கீதா அம்மா வந்து தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்து கோர்த்துட்டு இருந்தாங்க. செம்ம டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு நேர் கோயிலுக்கு போனோம். நல்லா கூட்டம் வந்துடுச்சு. அம்மாலாம் இருந்தாங்க. ஸோ ஆட்டம் பசங்கள்லாம் வச்சு கொளுத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இது மணி பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி. கெடாயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க. கெடாயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு பெரும்பூசைக்கு பூஜை உள்ள அலங்காரம் ஆகிட்டு இருந்தது. பொங்கல் பார்த்திங்கன்னா சரியாக 62 பொங்கல் இருந்தது. வந்து 2 வருஷத்துக்கு பொங்கல் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து சாமியாடி சொல்லி வருஷம் வச்சுக்கலாம். கும்பாபிஷேகத்துலேருந்து ஒரு 12 வருஷம் தொடர்ந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் சாமின்னு சொல்லி வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் இப்போ வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எழுப்புலங்கும்போது நம்மளை கொண்டு வந்து நைட்டு வந்து ஒரு 1 மணி கடை கொடுத்தாங்க. அம்மா போட்டு விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எப்படி வாங்க வந்து நல்லா இருக்கும். நோம்பு அன்றைக்கி தான் என்னென்ன வேணுமோ வாங்கிக்கணும். ஏன்னா மற்ற நாளில் வந்து அடிக்கடி செலவு பண்ணிட்டே கூடாது. நோம்பு அன்றைக்கி அவங்க வேணுங்க வாங்கி கொடுத்துருது. இது வந்து மாமியார் வாங்கி கொடுத்தாங்க ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீமு, பானிபூரி சாப்பிட்டு. நைட்டு வந்து உரம்புரியில் வந்துருந்தாங்க விருந்துக்கு. நம்ம உரம்புரியில் அழைச்சிருந்தோம் மாமனார், அப்பச்சி, மாமா பசங்க, அத்தை. ஓகே நண்பா, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.